அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே நாங்கள் மன்னார் புத்தளமூடான பாதையை திறப்பதற்கான மக்கள் சக்தியாக முயற்சியாக இந்த மன்னார் பிரதான பஸ் தரிப்பிடத்திலே மக்கள் கையெழுத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாதை மன்னார் வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, வடக்கிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இலகுவான, மிகவும் குறுகிய நேரத்தில் கொழும்பை சென்றடைவதற்கான ஒரு பாதையாக இது பண்டைய நாட்களில் இருந்து வந்திருக்கின்றது. யுத்தத்தின் முன்னர் என்னுடைய இந்த மன்னாரிலே இந்த பாதையானது பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இங்கே நாங்கள் மன்னார் தீவிலே பிடிக்கின்ற மீன்கள் எல்லாம் கொழும்பு நோக்கி கொண்டு செல்லுகின்ற லொரிகள் அனைத்தும் இந்த பாதையூடாகவே பிரதான போக்குவரத்து பாதையாக இது அமைந்திருந்தது. பல்வேறு விதமான மீனவர்களுக்கு இது பெரும் உதவியாகவும் அதை கொழும்பு சென்று கொள்வதற்கு அவர்களுக்கு இலகுவாகவும் இருந்தது. இப்பொழுது அந்த பாதை தடைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான சிக்கல்களை அந்த சந்தைப்படுத்துகின்ற மக்கள் எதிர்கொள்ளுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, A32 வழியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற மக்கள் கூட இந்த புத்தளம் பாதை வழியாக பயணம் செய்கின்ற பொழுது அவர்களும் மிகவும் இலகுவாக குறுகிய நேரத்தில் தங்களுடைய பயணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் இது அமைந்திருக்கின்றது. அவை இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த பாதையினுடைய ஒரு சேவையினையும் நாங்கள் எங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். முகமது சதக் அப்துல் வாஜித். நாங்கள் இந்த புத்தளம் இளங்குளம் ஊடான மன்னார் ரோட்டை திறப்பதற்கான ஏற்பாட்டு குழுவில் இருந்து பேசுகின்றேன். என்னவென்றால், இது யுத்தத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில் நீண்ட காலமாக பாவிக்கப்பட்ட பாதையும், அதே போல் யுத்தத்துக்கு மீள்குடியேற்றத்தின் பின்பு இந்த பாதை 2019ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை இலங்கை அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோடு அனுமதியோடு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் அதே போல் தனியார் பேருந்துகளும் இந்த பாதையில் பயணித்திருக்கின்றது. இது தற்காலிகமாக இப்போது இந்த பாதை புனர் நிர்மாணம் செய்யப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இதே இந்த காட்டுப்பகுதி போல ஏனைய பல காட்டுப்பகுதிகளும் காணப்படுகின்றது. மின்னேரியா, அதே போல் சிங்கராஜவனம், புத்தள, யாழை போன்ற பகுதிகளுக்கு ஊடாக வாகனங்கள் போக்குவரத்து மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த பாதையை மட்டும் ஏதோ ஒரு பல காரணங்களுக்காக மூடி வைத்திருக்கின்றார்கள். எனவே மக்கள் சார்பாக எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு கையொப்பங்கள் திரட்டப்பட்டு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. எனவே இவ்வளவு நேர காலத்துக்கும் கிட்டத்தட்ட 20,000 கையொப்பங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த கையொப்ப வேட்டையை ஒரு கிழமை அளவில் நாங்கள் இதை திரட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு மகஜர் ஒன்றை கையளிக்க இருக்கின்றோம். எனவே இது சாதாரணமாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே உங்கள் அனைவருடன் ஒத்துழைப்போடு ஜனாதிபதி அவர்கள் எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு இதில் சாத்தியப்படக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.